ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். இது ஆன்மீக ப்ளஸ் ஜோதிட தாள்கள். இது தம்ப்நெயிலில் பார்க்கறது போல் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூன் 21 பௌர்ணமி வந்ததில் அந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து இப்படியெல்லாம் இருக்க போகுது என்று ஜோதிட தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ கும்பராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஏன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமியாக கருதப்படுது. நம்மள நிறைய பேருக்கு ஆனி பௌர்ணமி பற்றி தெரியல. முதல்ல இந்த வீடியோவில் ஆனி பௌர்ணமியுடைய சிறப்பையும் ஆனி பௌர்ணமியில் மறக்காமல் செய்து அற்புதமான பலன் பெறுவதற்கு என்ன செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை கும்பர ஆசிக்காரங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆனி பௌர்ணமியுடைய சிறப்பை வாங்க பார்க்கலாம். தை மாதத்தில் சூரியன் உத்தராயணம் எனப்படக்கூடிய வடக்கு நோக்கிய தனது பயணத்தை துவங்குறாரு. அந்த சூரியன் வடக்கு திசை நோக்கிய பயணத்தின் இறுதி மாதமாக வருவது தான் ஆனி மாதம். தமிழ் வருட கணக்கின்படி சித்திரை வைகாசி அடுத்து 3வது மாதமாக இந்த ஆனி மாதம் வருகிறது. ஆனி மாதம் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்கள் தினங்கள் கொண்ட மாதமாக இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் ஆனி பௌர்ணமி. இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் செய்துடுங்க. அதுக்கப்புறம் கும்பராசிக்காரங்க ஆனி பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஆனி மாத பௌர்ணமி தினம் பொதுவாக கேட்டே இல்லைனா மூல நட்சத்திரத்தில் வரும். இந்த டைம் மூல நட்சத்திர தினத்தில் வருது. ஆனி மாத பௌர்ணமி தினமான அன்றைய நாள் அன்னைக்கு காரைக்கால் அம்மையாருடைய தெய்வீக ஆற்றலை போற்றக்கூடிய விதமாக இந்த நாள் அன்னைக்கு வருடந்தோறும் மாங்கனி திருவிழாவானது நடைபெறும். மேலும் கோவில்களில் இறைவனுக்கு இந்த நாளில் முக்கணிகள் படைத்து பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் செய்யப்படும். ஆனி பௌர்ணமியில் அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜைகள் வழிபாடுகள் செய்கிறது மிகவும் சிறந்த பலனை தரும். ஸோ ஆனி பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் சிறப்புடையதுன்னா அது இதனால தான் சொல்லப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆனி பௌர்ணமி தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை முதல் மாலை வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபாடு செய்யணும். அந்த தெய்வங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை எல்லாமே பண்ணணும். அப்படி பண்ணால் அந்த தெய்வத்துடைய பரிபூர்ண ஆசிகள் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக ஆனி பௌர்ணமி கிருஷ்ண பகவானுக்கு கற்புக்கரசியான சாவித்திரி தேவிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுது. அதனால் இந்த தேவியருக்கும் இந்த சாவித்திரிக்கும் வழிபாடு செய்யணும். அதாவது இந்த தேவினா கற்புக்கரசியாக இருக்கக்கூடிய சாவித்திரி தேவிக்கும் கிருஷ்ண பகவானுக்கும் வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது. முன்னிரவு வேளையிலேயே வானில் தோன்றக்கூடிய சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் சிறந்தது. இந்த ஆனி பௌர்ணமி தினத்தில் திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், சேலிங்கநல்லூர், பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு அங்கு கிரிவலம் மேற்கொண்டால் சகல நன்மைகளும் நம்மளால் பெற முடியும். அதனால தான் இந்த டைமில் கிரிவலம் மேற்கொள்வது ரொம்ப முக்கியம் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஆனியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் கோவில்களில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்தர்களுக்கு உகுந்த நிறைய பிரசாதங்களை வழங்கலாம். பக்தர்கள் அருந்துவதற்கு பழச்சாறு போன்றவற்றை தானம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆனி மாத பௌர்ணமி தினத்தில் மேற்கூறிய முறையில் இப்போ நான் சொன்ன விரதம் இருந்து தெய்வங்களுக்கு பூஜை செய்து வழிபடுபவர்களுக்கு ஐஸ்வர்யங்களானது பெருகும். பெண்களுடைய கணவர்களுடைய ஆயுள் பலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடும். விரும்பிய நபரையே மனமுடிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். மாணவர்கள் விரும்பிய உயர்கல்வி கற்கக்கூடிய சூழல் ஏற்படும். கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீள்வாங்க. உணவு, உடை ஆகியவற்றில் கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிசயம் நடக்கும் என்று ஈஸியாக சொல்லலாம். ஆனி பௌர்ணமி இதனால தாங்க சிறப்பு என்று சொல்லப்படுது.
இந்த பௌர்ணமியில் மூல நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிலா தோன்றும் போது கிரகங்களிடையே பெரிய மாற்றமானது ஏற்படுது. அந்த மாற்றத்தினால கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் கும்பராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். நிறைய பேர் பௌர்ணமிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மாதமும் வருவது தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த டைம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு பௌர்ணமி. ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமி அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி வாங்க, கும்பராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள் பிறரோடு பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பிரயோகிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களை ஆபத்தில் கொண்டு போய் தள்ளுமா, அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக பிரயோகிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கும்பராசினர் இந்த டைம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா பணம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அப்புறம் எதிர்த்து செயல்பட்டவர்கள்லாம் உங்ககிட்டேருந்து ஒதுங்கி விடுவாங்க. அப்புறம் நீண்ட நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்குமே விடிவு காலம் இப்போ கிடைக்கும். அதாவது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையுமே நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. பல விதத்தில் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நன்மைகள் கிரகநிலைகள் உங்களுக்கு செய்யும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி ஈஸியாக பெறுவீங்க. அப்புறம் புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தைரியம் உங்களுக்கு உண்டாகும். சுப செலவுகள்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்க செய்யும். வேண்டியவர்களோடு இருந்த மனஸ்தாபங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும். ஸோ இப்படி பாசிட்டிவாக பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். வாழ்க்கை துணையுடைய உடல்நலில் அக்கறையோடு இருக்கணும். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். தேவையான பண உதவி கிடைப்பதில் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தொழில் தொடர்பாக அமைய வேண்டியது கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். தொழில் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்காது. அதே போல் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலக தொடர்பான பணிகளில் தாமதப்படும். எதிலும் கவனமாக இருக்கணும், எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி எச்சரிக்கை இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட புகழ் சேர்க்கக்கூடிய விதமாக வேலைகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் பணத்தை ஈர்ப்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட புகழ் சேர்க்கக்கூடிய விதமாக உங்களுக்கு கலைத்துறையில் நேரம் அமையும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட நிம்மதியான காலமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். உல்லாச பயணமாக அந்த பயணம் அமையும். ஸோ வெளியூர் பயணங்கள் சென்று வரலாம். பேசும்போது மட்டும் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா பேசும்போது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் பெண்களுக்கு கூட எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா முன்னேற்றத்திற்கு உதவும். அதனால் பெண்கள் அந்த மாதிரி செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் கும்பராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல செயல்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கும் உண்டாகும். இதே சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களது நலனில் அக்கறை காட்டினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு நேரும். பணவரவு நன்றாக இருக்கும். இழுபறியாக இருந்தவை எல்லாமே முடிந்து சாதகமாக முடியும். தேவையற்ற கவலைகளும் உங்களுக்கு இருக்கிறது நீங்கும். ஆக மொத்தம் நட்சத்திர வாரியாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை கும்பராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நடந்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.